ஹாய் வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனலில் மினி பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு 3 கிராஃப்ட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கிராஃப்ட் பிடிச்சிருந்தா கூட வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு 12 மினியேச்சர் பாட்டில் வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு பாக்ஸில் வாங்கியிருந்தேன். இந்த இது மொத்தமும் சேர்த்தே வந்து 5 ரியால் தான். 5 ரியால் அப்படின்னு சொன்னோன்னா ஆல்மோஸ்ட் 100 ருபீஸ் கிட்டக்க இருக்கும். இப்போது இதிலேருந்து நான் வந்து ஒரு 3 பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து கிராஃப்ட் பண்ண போகிறேன். நம்ம ஊரில் இது வந்து தனியாகவே நம்ம கடையில் வாங்கிக்கலாம். 10லேருந்து 15 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி பாட்டில் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அக்ரலிக் பெயிண்ட் பாட்டில் வந்து இருக்கும் இல்லையா, அது வந்து காலி ஆயிடுச்சு, எம்டி பாட்டிலாக இருந்தது அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டில் எடுத்திருந்தேன். அதுக்கு மேலே வந்து ஒரு கார்க் இருந்துச்சு. அந்த கார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளக்க ஹார்ட் ஷேப்பில் பிங்க் கலரில் இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் எடுத்து நான் போட்டு வச்சுக்கிறேன். இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி சீக்வென்ஸ் போடுறதோ இல்லை பீட்ஸ் மாதிரி உங்ககிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன கலர் காம்பினேஷனில் செய்கிறதுக்கு விருப்பமோ அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்துட்டு பிங்க் கலரில் ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம ஒயிட் பேப்பரோ அல்லது கலர் பேப்பரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு பிளாக் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கேன். இதே மெத்தடில் அனிவர்சரிக்கு நீங்கள் ஏதாவது விஷயம் எழுதி வைக்கலாம். இல்லைனா டீச்சர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, பிரதர்ஸ் டே, சிஸ்டர்ஸ் டே இதெல்லாம் வரும்போது கூட நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது குவாட்ஸோ அல்லது விஷோ எழுதிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம். இப்போ நம்ம எழுதியிருந்த பேப்பரை வந்து நல்லா ரோல் பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பீட்ஸ் எடுத்து கோர்த்து வச்சுருக்கேன். பிங்க் கலரில் பேப்பர் எடுத்ததுனால நான் பிங்க் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் இப்போ இதுக்குள்ளக்க வச்சிடுறேன். இப்போ நான் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு பதிலாக ஜம்பரிங் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏதாவது த்ரெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த த்ரெட் யூஸ் பண்ணி கட்டிடுங்க. இப்போ வந்து ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவும் பிங்க் கலரில் இருக்கிற மாதிரியான த்ரெட். அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸ் ஒன்று சேர்த்துட்டு அதில் வந்து நான் இந்த நூலை கோர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இது மாதிரியான பீட்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ இல்லை சாதாரண ஃபோம் ஷீட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோம் ஷீட்டை 2 ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த 2 ஹார்ட் ஷேப்புக்கு நடுவில் இந்த த்ரெட் வர மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த பீட் நான் கோர்த்துருந்தேன் இல்லையா, ஹார்ட் ஷேப்பில் கோர்த்துட்டு கீழே வந்து நல்லா நாட் போட்டுட்டேன். எக்ஸஸாக இருந்ததை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த த்ரெட்டை இந்த பாட்டிலுக்குள்ளே வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் தேவையான அளவுக்கு கட் பண்ண பிறகு இந்த கார்க்கோட ஒரு சைடில் உள்பக்கமாக மூடுவோம்ல அந்த சைடில் வச்சு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை ஒட்டிட்டேன். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ஹார்ட் க்ளூ கன்லேருந்து வந்த க்ளூ வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கருக்கு பதிலாக பென்சிலை திருப்பி வச்சுட்டு கூட நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் இதை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். இதுலேயே நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஆயில் பேஸ்டல்லையோ அல்லது ஏதாவது வாட்டர் கலர்லேயோ மினி பெயிண்டிங் மாதிரி செஞ்சுட்டு அதை நீங்கள் ரோல் பண்ணி உள்ளக்க வைக்கலாம். இல்லை ஏதாவது குட்டியாக டாய்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் உள்ளே வச்சுட்டு இந்த கிராஃப்ட்டை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக அடுத்த பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ என்கிட்ட கொஞ்சம் காட்டன் இருந்துச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு ட்வீசர் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நான் இதுக்குள்ளக்க வச்சுக்கிறேன். இந்த பாட்டிலுக்குள்ளக்க ட்வீசருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஸ்டிக் மாதிரியோ இல்லைனா இந்த ஸ்கீ வுட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தாலோ இல்லை டூத்பிக் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா உள்ளக்க ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் பர்பிள் கலரில் பெயிண்ட் எடுத்து அதை தண்ணியில் கலந்துட்டு அந்த கலர் வாட்டரை இந்த காட்டன் மேலே நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக சில்வர் கலரில் கிளிட்டர்ஸ் எடுத்து நான் இதுக்குள்ளக்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த காட்டன் இருக்கு இல்லையா, இது ஒரு லேயர் வர மாதிரி எடுத்துகிட்டு இதை எடுத்து நான் இதுக்குள்ளக்க இந்த பாட்டிலுக்குள்ளேயே வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ளே பிங்க் கலரில் கலர் பெயிண்ட் எடுத்து அதை தண்ணியில் கலந்துட்டு அந்த கலர் வாட்டரை இந்த காட்டனுக்கு மேலே நான் ஊற்றிருக்கேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு மேலே மறுபடியும் சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் ஒரு லேயர் போட்டு வச்சுக்கிறேன். இதே மெத்தடில் காட்டன், ப்ளூ கலர் பெயிண்ட் கலந்த தண்ணி கூடவே கொஞ்சம் கிளிட்டர் சேர்த்து நான் அடுத்து செய்ய போகிறேன். நம்ம சேனலில் சில குட்டீஸ் வந்து வீடியோவில் ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஆண்டனி, ஜெனிஷா, மோகன், செந்தமிழ் சரவணன், சத்யா, பூங்குழலி, செந்தமிழ் இன்மொழி, செந்தமிழ் யாழினி, சிமிகா, நாதா, ஆர் ரோஷினி, கவிநிலவு, ஆர் லின்சிகா, ராஷிகா, ரோஹித். குட்டீஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ ப்ளூ கலர் பெயிண்ட்டை தண்ணியில் கலந்துட்டு அதை எடுத்து நான் இதுக்குள்ளே போட்டு வச்சதுக்கப்புறம் அடுத்து சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே நான் இதில் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி இந்த பாட்டில் ஆர்ட்டில் நான் வந்து பிங்க் கலர், பர்பிள் கலர்,
அதுக்கப்புறம் ப்ளூ கலர் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வர் கலர் கிளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ரெயின்போ கலரில் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் கலந்துட்டு இந்த காட்டன் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லேயராக வச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ரெயின்போ கலரில் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாட்டிலில் வந்து கொஞ்சம் கேப் இருந்தது. அதனால் ஒரு 3 சின்ன சின்ன லேயராக இந்த காட்டன் எடுத்து இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கிளிட்டர்ஸும் இதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பாட்டில் ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த கேலக்ஸி பாட்டில் ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்கள் வீட்லேயோ அல்லது ஸ்டடி டேபிள் மேலேயோ ஒரு டெக்கார் மாதிரி வச்சுக்கலாம். இந்த பாட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு ஹூக் அட்டாச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கீ செயினில் ஹேங் பண்ணி வைக்கலாம். இல்லைனா இந்த பாட்டில் ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ண பிறகு கார்க் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண பிறகு ஒரு த்ரெட்டோ அல்லது சாட்டின் ரிப்பனோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்து கட்டிட்டு அதில் ஒரு சின்ன கார்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த கார்டில் நீங்கள் பர்த்டேக்காக கொடுக்க போகிறீங்களா அல்லது வெட்டிங் அனிவர்சரிக்கு கொடுக்க போகிறீங்களா இல்லை உங்கள் டீச்சர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ 3வது பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் ஆர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலில் பாதி வரைக்கும் ப்ளூ கலரில் பெயிண்ட் கலந்த தண்ணியை நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட நான் அடுத்து என்ன சேர்க்க போகிறேன்னா சில்வர் கலரில் கிளிட்டர் சேர்க்க போகிறேன். ப்ளூ கலர் வாட்டருக்கு இந்த சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் வந்து நல்லா சூட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இந்த கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன கலர் பெயிண்ட் இருக்கோ என்ன கலர் கிளிட்டர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலர் வாட்டருக்கு மேலேயே இந்த சில்வர் கலர் கிளிட்டர்ஸை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஷேக் பண்ணிடக்கூடாது. ஷேக் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கணும். இப்போ பாருங்களேன், இது வந்து இந்த கிளிட்டர்ஸ் தனியாகவும் இந்த கலர் வாட்டர் தனியாகவும் இருக்குது. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலை. இப்போ இதுக்கு மேலே பேபி ஆயில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். பேபி ஆயில் சேர்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஃபுல்லாக இந்த பாட்டில் நிறையிற அளவுக்கு சேர்க்கக்கூடாது. பாட்டிலில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போது இந்த பாட்டிலை வந்து நல்லா என்னோடய கையால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மெதுவாக நான் வந்து ஷேக் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நல்லா நம்ம ஷேக் பண்ணாலும் இந்த எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் ஆகாது. எண்ணெயில் தான் இந்த கிளிட்டர்ஸ் இருக்குமே தவிர தண்ணியில் கிளிட்டர்ஸ் போகாது. அது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் இந்த கலர் வாட்டரில் கிளிட்டர்ஸ் போட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் ப்ளைனாகவே இருக்கும். இந்த கிளிட்டர்ஸும் வாட்டரும் மிக்ஸ் ஆகியிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் அப்படியே அடியில் போய் தங்கிரும். ப்ளைனான வாட்டர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எப்போ ஷேக் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் கிளிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதுவே நம்ம செஞ்சுருக்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா இந்த கிளிட்டர்ஸ் வந்து தனியாக எண்ணெயோடு கலந்து மேலேயே நிற்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த கார்க் யூஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த பாட்டில் ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் சில்வர் கலரில் கிளிட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, ஸ்டார் ஷேப்பில் ஹார்ட் ஷேப்பில் நிறைய குட்டி குட்டி சீக்வன்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்குது. அதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த கிராஃப்டை பண்ணலாம். இந்த 3 பாட்டில்லையுமே நீங்கள் த்ரெட்டோ அல்லது சாட்டின் ரிப்பனோ யூஸ் பண்ணிவிட்டு கட்டிட்டு அதில் ஒரு பவு ஒன்று செஞ்சு வச்சுட்டு கூடவே ஒரு மினி கார்டில் பர்த்டே விஷ் வந்து எழுதிட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த 3 கிராஃப்டில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக இன்னொரு நல்ல கிராஃப்டோடு மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.